மாண்பு உறுப்பினர் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுசா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சி மீது இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க போகுது. அதற்கு முன்பு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி கடந்த 10 நாட்களாக இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியில ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்திருக்குங்கிறத எதிர்கட்சியாக சில விமர்சனங்களோடு இங்க வைக்க நான் விரும்புகிறேன். முதல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. அடுத்து மிக முக்கியமான ஒண்ணு நம்பர்ஸ், மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ். நம்முடைய சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. மேஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. 118 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்ப நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. 108 இடங்கள் தான் இருக்கு. அதுவும் அந்த கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்த இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். இன்னும் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு, நேரில் சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும் தெரிவிக்கல. அது மட்டும் இல்ல, நேத்து உயர்நீதிமன்றம் அளிச்ச தீர்ப்புல ஆளுங்கட்சியை சேர்ந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மாண்புமிகு உறுப்பினர் வாக்கெடுப்புல கலந்து கொள்ள கூடாதுன்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்ப ஆளுங்கட்சிக்கு வெறும் 106 இடங்கள் தான் இருக்கு. ஆனாலும் தேர்தல்ல தனக்கு எதிராக எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சிக்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த மதிப்பிற்குரிய தலைவர்கள் எல்லாம் சொன்ன காரணம், இந்த ஆட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன காரணம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இப்பவும் அவங்க எங்க தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் தொடருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அவங்க சொன்ன இன்னொரு காரணமும் இருக்கு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மதச்சார்பற்ற ஆட்சி அமையணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க.
இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த திருட்டுத்தனமான வார்த்தையை மட்டும் நிக்கிறேன். அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சீங்க. இப்ப நான் சொல்றதுலாம் ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் உட்காருங்க உட்காருங்க. உங்களை சொல்ல உங்களை சொல்ல உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. இப்ப நான் சொன்னதுல ரொம்ப டீசென்டான விஷயம் வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து அதே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட்டுடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு, வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே